நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான். நங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான். தென்பாண்டி நாட்டில் தமிழ் மகள் வைகை தென்றலில் பிறந்தான் சிவகாமி மைந்தன். சிவகாமி மைந்தன் நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான். நங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான். ஏழ்மைக்கு தண்ணீர் தருகின்ற ஊற்று, இந்தியர் வாழ வருகின்ற காற்று. வருகின்ற காற்று கல்வி கூடம் அத்தனையும் அவன் பேர் சொல்லும். அவன் கள்ளம் கவடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும். நேருவின் பின்னால் யார் என நாடு ஏங்கிய வேளை தாங்கிய மன்னன். போர் வந்த போது பாரத சேனை போகின்ற வழியை ஆக்கிய வீரன். ஆக்கிய வீரன் காந்தி வடித்த தத்துவ ஞான கடலம்மா. அவன் கண்ணில் ஏந்தி பாரத நாட்டு கனவம்மா. பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார் தன்னையும் நாடார் தந்திடும் நாடார் 60 கோடி. கடந்த 2000 ஆண்டில் தர்மபுரம் காமராஜர், தேசப்பிதா காந்தியடிகள் ஆகியோருக்கு சிலைகள் நிறுவி இருக்கிறோம். அதற்கு பூஜிக்கிற வகையில் வாரந்தோறும் மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி தொடங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மாபெரும் தலைவர்கள் காலமான பிறகும் கூட உயிர்ப்புடன் இருக்கிற சமுதாய முன்னோடிகள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நின்று பொதுநலப் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தங்கவயல் சரித்திரத்தில் இடம்பெற்ற தலைவர்களான மரியாதைக்குரிய ஐயா அனந்தகிருஷ்ணன், ஐயா கிருஷ்ணமூர்த்தி, அவரை சார்ந்த திருமுருகன், டைலர் முருகன் போன்றவர்கள், தசரதன், தாஸ் உட்பட அத்தனை பேரும் தொடர்ந்து இந்த சிலைகளுக்கு மாலை அணிவித்து வருகிறார்கள். எதையுமே பார்க்காமல் தேசபக்தி ஒன்றுக்காக வாழ்ந்த மரியாதைக்குரிய காமராஜரின் சீடர்களாக, உண்மையான சீடர்களாக அனந்தகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அதற்கு தங்கவேல் ஒரு உதாரணம். இவர்கள் பிறந்த போர்பந்தராக இருக்கட்டும், இல்ல காமராஜர் பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கு கூட இத்தகைய ஒரு புனிதமான நிகழ்ச்சி நடக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். அப்பேற்பட்ட இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும், யார் வருகிறார்களோ யார் வருவதில்லையோ, யார் மதிக்கிறார்களோ யார் போற்றுகிறார்களோ இல்லை அவதூறாக நினைக்கிறார்களோ, எதையுமே கவலைப்படாமல் கோடை வெயிலோ கொளுத்தும் வெயிலோ மழையோ புயலோ காற்றோ உயிர் கொல்லி கொரோனாவோ எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதை தவறாமல் மாலை அணிவித்த இந்த இருபெரும் தலைவர்களை கௌரவிக்க வேண்டியது தங்கவேல் மக்களின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுத்துகிறேன். சரித்திரம் வாய்ந்த இந்த நிகழ்வுக்கு தங்கவேலில் உள்ள அனைத்து முன்னோடிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே யார் துவங்கினார்களோ அவர்களே இந்த காமராஜர் சிலைக்கும் காந்தி சிலைக்கும் இந்த வாரம் மாலை அணிவிக்கிறார்கள். இந்த சிலைக்கு
மரியாதைக்குரிய வரலாற்று சிறப்பு மிக்க தேவராஜ ஐயா போன்றவர்கள், அவரை சார்ந்த முதுபெரும் தலைவர்கள் காலமாகி விட்டார்கள். அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிற நிகழ்ச்சி. அது யார் யார் என்ற பட்டியலை ஏற்புரையில் ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் கூறுவார்கள். எனவே இந்த நிகழ்வு தங்கவேல் இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம்னாக்கா இதுக்கு ஒரு முக்கிய காரணம், நம் கோலார் தங்க வயலிலே காந்தி காமராஜருக்கு பிரதி வெள்ளிதோறும் மாலை அணிக்கும் நிகழ்ச்சியானது நாங்கள் காமராஜர் மன்றம் சார்பிலும் காந்தி காமராஜர் தேசிய மன்ற சார்பிலும் 25 வருடங்களாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சி 1305வது வாரம் இன்னைக்கு, அதாவது 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இன்னைக்கு. இதை தொடங்கினது 2000 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு இதே காந்தி சிலைக்கு நாங்கள் எங்களோட இருந்த அன்னைக்கு எங்களுக்கு லீடராக இருந்த தேவராஜ், விபி சாமி, உலகநாதன், தேவன், முனுசாமி, இன்னும் பல பேர்கள், நிறைய பேருங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி நாங்கள் இந்த மாலை இடுற நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்ன இந்த காந்தி சிலைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு மாலை போட்டேன். காமராஜர் சிலைக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாலை இட்டார்கள். இன்றைக்கி 25வது வருஷமும் இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் 2 சிலைக்கு மாலை போடுறோம். ஆனால் எங்களோட இருந்த பெருந்தலைவர்கள்லாம் இன்றைக்கி மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். அதை தொடர்ந்து நாங்கள் இந்த தங்க வயலில் காமராஜர் சிலையை நிறுவியது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை நிறுவியது, பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய சிலையை நிறுவியது எங்களுடைய குழுதான், எங்களுடைய தலைமையில் தான் அதெல்லாம் நடந்தது. இன்றும் அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த சேவையை, தேசப்பற்றை, இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களில் தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தியும் அவரையும் நினைக்க வேண்டும் என்பதற்காகவும், அரசியலிலே கரைப்படையாத ஒரு கரம் இருக்குது என்று சொன்னால் அது காமராஜர் தான். அவரை அரசியல்வாதிகளும் சிறியவர்களும் இன்றைய தலைமுறைகளையும் இவர்களை மறக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிவித்து வணங்கி கொண்டு வருகின்றோம். அவர்களுடைய வரலாறை என்றும் மறக்கக்கூடாது, யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தங்க வயலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 25 நாள் 25 வாரம் தொடர்ந்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. இதனுடைய சேவ் கேஜிஎஃப்னுடைய ஃப்ரெண்ட்னுடைய முக்கிய தலைவர்கள் திரு செங்கோட்டன் அவர்களும் ஜோதிபாஸ் அவர்களும் வாலண்டரியாக நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி என்னோடு கேட்ட பிறகுதான் இதற்கு நானும் ஒத்துக்கொண்டேன். இல்லை என்றால் நாங்கள் இதை இவ்வளவு பெருசாக செய்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை தான். தொடர்ந்து நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுன்னு இருப்போன்றதுக்காக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க இதெல்லாம் நான் பண்ணதுக்காக எங்களுடைய மன்றம் சார்பாக அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம 25 ஆண்டாக பிறந்த காமராஜர் அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்து வருகிறோம். 2000 ஆண்டு வந்துட்டு முதல் நம்ம கமிட்டியில் பாஸ் பண்ணி பற்றி வெள்ளிக்கிழமை காமராஜர் அவருக்கும் காந்திக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு கமிட்டியில் முடிவு செய்திருக்கு. அப்போ இருக்க முன்னோட்ட தலைவர் பன்னாலாலு பந்தாயு தேவராஜ், ஃபர்ஸ்ட் தலைவர் விநாயகம், விபி சாமி, முருகநாதன், தேவன், அப்படிப்பட்ட தலைவர்கள் முடிவு சேர்ந்து முதல் மேலே காமராஜருக்கு நான் போடணும்னு சொன்னார். காந்திக்கு முதல் மேலே ஆனந்தகிருஷ்ணன் போடணும்னு சொன்னார். 25 ஆண்டு காலமாக நாங்கள் மாலை போட்டு வருகிறோம். காமராஜர் செய்த சேவை கேஜிஎஃப்க்கு இல்லாட்டி கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆகியிருக்காது. சென்னைக்கு போக வேண்டியது, மெட்ராஸ் போக வேண்டியது, பிமல் ஃபேக்ட்ரி கேஜிஎஃப்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்போ சீஃப் மினிஸ்டர் இந்திரா காந்தி கிட்ட சொல்லிட்டு அந்த பிமல் ஃபேக்ட்ரி கேஜிஎஃப் காமராஜர். ஆனால் அந்த சிலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு பெருந்தலைவர்கள் ரொம்ப பாடுபட்டாங்க. ஆனால் நாங்கள் ஜோதிபாஸ் சொன்ன மாதிரி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் எல்லாம் சாட்சியெல்லாம் கொடுத்து தங்கராஜ் டிப்டி கமிஷனர் இருந்தார், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு இங்கே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. போகசனை வைக்கல. அந்த ஆர்டர் ஜட்ஜி காமிச்சு அப்போது திருநெல்வேலி ஜட்ஜி இந்த ஒரு நைட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இப்போ ஆர்டர் பண்ணாரு, ஷுட் நாட் ஷிஃப்ட் காமராஜ் ஸ்டாச்சு அட் எனி காஸ்ட் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட்
அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு முனிசிபாலிட்டிக்கு ஆர்டர் பண்ணாரு. அந்த ஆர்டர் பிரகாரம் வந்துட்டு அப்போ இந்த கமிஷன் வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணி அதை செலவு வச்சாங்க. வந்துட்டு அந்த செலவு அங்கேருந்து எடுத்துகிறப்போ ஆனகிருஷ்ணன் நானும் வந்து இங்கே இருந்து டேமேஜாக வந்து சேர்ந்து வந்தோம். ஆனால் கேஜிஎஃப் இவ்வளோ டெவலப்மெண்ட் அந்த காமராஜர் தான். அந்த கௌதம் நகர் ஆகட்டும், பாரத் நகர் ஆகட்டும், இப்போ சொன்னா நகர் ஆகட்டும், இவ்வளோ தெரிஞ்சுதுன்னா அதுக்கு அடிக்கடி காமராஜர் தான். நான் வந்து காமராஜரை டைரெக்டாக பார்த்து ஆசீர்வாதம் வரணும். I'm studying in the PUC. I went to சென்னைக்கு போனோம். அவரை பார்த்து நாங்கள் ஆசீர்வாதம். இப்போ அது போட்டோ இருக்குது. காமராஜர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு 25 ஆண்டுகளாக தொடர்ந்து காற்றிலும் மழையிலும் எப்படிப்பட்ட சீற்றங்களிலும் கூட கர்ம வீரரை மறவாமல் அவருக்கு மாலை அணிவித்து வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். 1305 வாரங்கள் இங்கே மாலை அணிவித்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்து வருகிறார்கள். இதை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயலிலே இருக்கு பாதுகாப்பு என்ற ஒரு இயக்கம், தங்கவயல் மண்ணின் பெருமையை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம், இந்த நாட்டிலுடைய தேசிய நலனை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம். அதனால் இந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிவித்துபவர்களுக்கு கௌரவிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை கௌரவித்து வருகின்றோம். இன்றைய காமராஜர் அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால், காமராஜர் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவராக சித்தரிக்கப்பட்டு விட்டார். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தேசிய நலனை கொண்டவர். அவர் தனிப்பட்ட ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவராக கூட கருத முடியாது. ஏனென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட போது அந்த கல்வி கிடைத்தால் மட்டுமே அந்த சமூகம் மேலே வர முடியும் என்பதை தன்னுடைய ஆட்சியிலே அதை நிறைவேற்றி இந்த நாட்டிலே முதலாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கர்மவீர காமராஜர். வெறும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வறுமையிலும் ஏழ்மையிலும் பட்டினியிலும் படிப்பை துறந்து கூலி வேலைகளுக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்திய நாட்டிலே யாரும் கொண்டு வராத போது மத்திய வேலை கொண்டு வந்து இந்த நாட்டிலே தலைவர் பசியை இந்த நாட்டிலே கல்வி என்கின்ற அந்த ஒரு ஆயுதத்தை பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது. அதனால்தான் இன்றைக்கு இந்த நாட்டிலே பல கல்வியாளர்கள் உருவாக்குவதற்கு இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய திட்டம் நாடு பூராவும் பல மாநிலங்களிலே அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு அசைக்க முடியாத அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர். இந்த நிகழ்ச்சியிலே தங்கவயல் எம்எல்ஏவுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நகரசபை தலைவர் இங்கே வந்திருக்கிறார், அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிவித்து இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி நடந்த போது நீதிமன்றத்தை நாடி கர்ம வீரர் காமராஜருடைய சிலையை இந்த பஸ் நிலையத்திலிருந்து அகற்றக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வெற்றி கண்டவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அனந்த கிருஷ்ணன் அவர்களோ, இதனுடைய செயலாளர் இருக்கிற திரு கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் அவர்களோ இந்த குழுவுக்கு நகரசபை மூலியமாக இவர்களுடைய சேவையை பாராட்டி விருது வழங்க வேண்டும். அதே நேரத்திலே இவர்களுடைய சேவையை இந்த மாநிலம் அறிய வேண்டும் என்றால் முதல்வருக்கு இதை நகரசபை சிபாரிசு செய்து எம்எல்ஏ அவர்கள் மாநில அரசின் சார்பாக இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்திலே கூறி எனக்கு திருவுருவ சிலையும் அதே போன்று தேசத்தினுடைய தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற காந்தியார் அவருடைய சிலையை நிறுவி அதை பராமரித்து வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் அதனுடைய அடிப்படை தலக்கட்டளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற வகையில் இங்கே தங்கவயல் கேஜிஎஃப் சேவ் ஃப்ரண்ட் ஆனது தன்னுடைய கடமைகளில் முதல் கடமையாக இதை நினைத்து அவர்களுக்கு வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் மீண்டும் புத்துணர்வோடு இயங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எண்ணி பார்க்கின்ற பொழுது சிலைகள் நிறுவுவது மிகவும் மிகவும் சுலபம். ஆனால் அந்த சிலைகளை பாதுகாப்பதும்
அந்த சிலைகள் ஏன் நிறுவப்படுகிறது என்பதனை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி செல்லுகின்ற ஒரு மிக சிறந்த கடமையும் இந்த பொறுப்பும் சிலை நிறுவியவர்களுக்கும் அந்த சிலையை பாதுகாக்கின்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதனை மீண்டும் உறுதி செய்கின்ற வகையிலே தான் இந்த சிலை அதையொட்டி நடக்கின்ற எல்லா விதமான உயிர்ப்பான நிகழ்ச்சிகளும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால் தங்கவயல் ஒரு மிக சரித்திரம் வாய்ந்த ஒரு பகுதி, தமிழகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிதான் தங்கவயல். தங்கவயலில் இருந்தான் பகுத்தறிவு கூட தமிழகத்திற்கு ஏற்றுமதியானது. தங்கவயலில் இருந்துதான் தமிழக தலைவர்களையே போற்றி புகழ்ந்து பாராட்டுகின்ற அந்த பாரம்பரியத்தை பெற்றதுதான் தங்கவயல். எனவே அப்படிப்பட்ட தங்கவயலில் இப்படிப்பட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் விட்டு சென்ற அந்த அரசியல் பாரம்பரியத்தையும் அந்த சமூக புரட்சியையும் சமூக நீதியையும் இளம் தலைமுறைகள் ஏற்க வேண்டும், அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி. எனவே அடுத்து வருகின்ற இளம் தலைமுறை இந்த செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கே இந்த பஸ் நிலையத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிலை நிறுவி அந்த சிலையை நகர்த்தி எடுப்பதற்கு கூட எத்தனையோ முயற்சிகள் ஏற்பட்ட போது கூட அந்த முயற்சிகளை எல்லாம் போராடி வெற்றிகரமாக வெற்றி கண்டதுதான் இந்த காமராசர் மன்றமும் காந்தி காமராசர் மன்றமும் என்பதனை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பஸ் நிலையத்தில் காமராசருடைய சிலையை பார்க்கின்ற அனைவரும் கேட்பார்கள், இவர் யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது சொல்லுவார்கள், இவர்தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தன்னலமற்ற தியாகசீலர் கர்ம வீரர் காமராசர் என்கின்ற அந்த பெயரை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது காமராசருடைய தலையாய கடமையாக அவர் ஏற்றுக்கொண்டது கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராசர் என்றுதான் சொல்லுவார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு IAS அதிகாரியாகவும் IPS அதிகாரியாகவும் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டில் எல்லாம் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் போட்டவர் கர்ம வீரர் காமராசர். அவர் அன்றைக்கு பிள்ளைகள் மதிய உணவு கொடுத்தால் தான் பள்ளிக்கு வருவார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு மதிய உணவு திட்டத்தை தமிழகம் முழுக்க செயல்படுத்தியவர் தான் கர்ம வீரர் காமராசர். எனவேதான் கல்வி அனைவருக்கும் தடையின்றி கிடைத்தது. அதனுடைய வழியொற்றி தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே மிக வெற்றிகரமான அந்த திட்டம் இன்றைக்கு மறுபிறப்பெடுத்து காலை சிற்றுண்டியாக கூட தமிழகத்திலே இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் குழந்தைகள் காலையில் வெறும் வயிற்றோடு வரக்கூடாது. உழைக்கின்ற மக்களுடைய குழந்தைகள் காலையிலே வருகின்ற பொழுது ஏதாவது ஏதாவது அவர்களுக்கு சிற்றுண்டி தர வேண்டும் என்கின்ற வகையில் காலை சிற்றுண்டியை தருகின்ற அந்த நிகழ்வை கூட கர்ம வீரர் காமராசருடைய அடி தொட்டு அவருடைய அடியினை தொட்டு வந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு இந்தியா மாத்திரமல்ல உலகமே வியந்து பார்க்கின்ற காலை சிற்றுண்டி வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராசர். எனவே இதையெல்லாம் அந்த பஸ் நிலையத்திலே வருகின்றவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழகத்திலே இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், தமிழகத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததில்லை. 25 ஆண்டுகள் தொய்வில்லாமல் மழையோ புயலோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் காலை 9 மணிக்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை கர்ம வீரர் காமராசருக்கு மாலை அணிவித்து அவரை நன்றியோடு பார்க்கின்ற அந்த மன்றம் தான் காமராசர் மன்றம். அதே போன்று இந்தியாவினுடைய தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற காந்தியாருக்கும் மாலை அணிவித்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அல்ல, அது பெருமையாக நினைக்கின்ற காந்தி காமராசர் மன்றம் அது மென்மேலும் வளர வேண்டும். அதை அடித்தொட்டி இளைய சமுதாயம் நடக்க வேண்டும். மீண்டும் நாங்கள் 50வது பொன்விழா ஆண்டிலே நீங்கள் இருவரும் இதே போன்று கர்ம வீரர் காமராசருக்கு மாலை அணிவிப்பீர்கள்.
அதே போன்று காந்தியாருக்கு மாலை நீங்கள் இருவரும் அனுப்பியீர்கள். நாங்கள் அனைவரும் கீழே இருந்து கைத்தட்டி மகிழ்ந்து நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கின்ற ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நிச்சயமாக நாங்கள் தருவோம். அப்பொழுது இங்க இருக்கின்ற தங்கவயல் சேவ் கேஜிஎஃப் ஃப்ரண்டினுடைய தலைவர்கள் மிக உன்னதமான தங்கவயலினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் அறுதியிட்டு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதாவது தங்கவயலுடைய சமுதாய தலைவர்கள் அனைவரும் தங்கவயலின் மீது அக்கறை கொண்டு சமூகத்தில் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற எளிய தலைவர்களாக இருந்தாலும் எரிமலை தலைவர்கள் அனைவரையும் இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இந்த தலைவர்களை நீங்கள் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு வாழ்க நீங்கள், வளர்க நீங்கள், உங்கள் மன்றம் வளர வேண்டும், நீங்கள் வளர வேண்டும் என்கின்ற அந்த ஆக்கப்பூர்வமான புத்துணர்ச்சியை தருகின்ற ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை செய்த ಇವತ್ತು ದೇಶ ಕಂಡಂತ ನಮ್ಮ ಪ್ರಬುದ್ಧ ಜೀವಿಗಳಾದಂತಹ ಕಾಮರಾಜ್ ದೇಶ ಕಂಡಂತ ಒಬ್ಬ ಪ್ರತಿಭೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂತಹ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಕವಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದಂತಹ ನಮ್ಮ ಕಾಮರಾಜ್ ಅವರಿಗೂ ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಪುತ್ರನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಕಣ್ಮಡಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗಾಂಧೀಜಿ ಅವರಿಗೂ ಹಾಗೂ ಇದರ ಹಿಂದೆ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ರಾಜಕೀಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮುನ್ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ಬಡವರನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡಿ ಅವ್ರನ್ನ ಏಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕೆನ್ನೋ ಒಂದು ಚಿಂತನೆಗಳನ್ನು ಮತ್ತು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವ ಕಂಡಂಥ ಮಾನವ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾಮರಾಜ್ ಅವರು ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ಗಾಂಧಿ ಸರ್ ಅವರಿಗೆ ಇವತ್ತಿಗೆ 25 ವರ್ಷಗಳ ಕಾಲದಿಂದ ಪ್ರತಿ ವಾರ ಮಾಲಾರ್ಪಣೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು ಭಾಳ ವಿಶೇಷ. ಇವತ್ತು ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರೆಲ್ಲ ಮುಂದಿದ್ರು, ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಆರಾಧ್ಯ ತಮಿಳಿನ ದೈವರಾದಿರ್ತಕ್ಕಂಥವರು, ಕರ್ನಾಟಕದ ಒಬ್ಬ ಹಿರಿಯ ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು ನಿರ್ದೇಶಿತಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ನಾಟಕದವರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಅವರೆಲ್ಲ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಅವರು ಪೂಜಿಸಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆಲ್ಲ ಶುಭವಾಗಲಿ. ಮತ್ತು ಇವತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ಈ 25 ವರ್ಷಗಳ ಪೂರ್ಣಗೊಳಿಸಿರತಕ್ಕಂಥ ಅವ್ರಿಗೂ ಸಹ ನಾವು ಶುಭಾಶಯಗಳ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಮತ್ತು ನಾವು ನಮ್ಮ ಸೇವ್ KGF ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ಗಳಾದಂತಹ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸು ಸರು, ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳಾದಂತಹ ನಮ್ಮ ದಯಾನಂದ್ ಸಾರು, ಸೇವ್ KGF ಕಮಿಟಿನ ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಸೇರಿ ಇವತ್ತು ಇದನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ನಾಯಕರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಗೂಡಿ ಇವತ್ತು ಕಮಿಷನರ್ ಅವರೆಗೂ ಒಂದು ಮನವಿ ಪತ್ರವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿ ನಡಿಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ನಾವು ಗುರುತಿಸಿ, ನಮ್ಮ ನಗರಸಭೆ ಗುರುತಿಸಿ ಅವ್ರಿಗೊಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಶೇಷ ತಿಳಿಸ್ಬೇಕಂತೇಳಿ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ.